மகள் கனிமொழி கைது குறித்து கருணாநிதி கவலை தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து உயர்மட்ட குழு கூடி முடிவு எடுக்கும் என்று கருணாநிதி தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கூட்டுச்சதியில் ஈடுபட்டதாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இவ்வழக்கில் கனிமொழியின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கில் மே 20ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து ஸ்டாலின், அன்பழகன், துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி, பொன்முடி உள்ளிட்ட திமுக தலைவர்கள் சென்னை CIT நகரில் உள்ள கனிமொழி வீட்டில் கருணாநிதியை சந்திக்க விரைந்தனர். அங்கு கருணாநிதியுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் கருணாநிதியிடம் கனிமொழி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர். உங்களுக்கு ஒரு மகள் வந்து ஒரு தண்டனை கிடைத்தால் இந்த மகன் என்ன பாடுபடுமோ அந்த நிலையில மகன் இருக்கிறது. இப்ப அடுத்த முடிவு எப்படி சார்? இப்ப கனிமொழியுடைய பெயிலுக்கு நீங்க மறுபடியும் ஹையர் கோர்ட்ல, டெல்லி ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறீங்க சார்? சட்ட அலுவலர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பேன். என்ன முடிவு என்பதை பொறுத்திருந்து நீங்க புதுடெல்லி போறீங்களா சார்? போவதில்லை. கனிமொழியின் கைது நடவடிக்கையால் காங்கிரஸ் திமுக உறவு பாதிக்காது என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து திமுகவின் உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கும் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். திமுக என்பது ஒரு ஜனநாயக இயக்கம். நான் மாத்திரம் எந்த முடிவு எடுக்க முடியாது. இவருடைய கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடித்தான் இந்த பிரச்சனையை தொடர்ந்து டெல்லிக்கு செல்லும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் கருணாநிதி கூறினார்.